வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம முட்டை கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி, நான், பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுவே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், 5 முட்டை, 10 பல் பூண்டு, 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லி இலை கொஞ்சம், இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். முட்டை வேக வைக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா முட்டை வந்து ஈஸியாக உடையாது. இப்போ இந்த முட்டை வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிடலாம். பூண்டையும் தோல் உரித்து வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை அரைச்சிடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடிமேடாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவிச்ச முட்டையில் தான் நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா முட்டையுமே நம்ம தோல் உரித்து எடுத்துடலாம். இப்போ உரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை துருவிடலாம். நம்ம நார்மலாக கேரட்லாம் துருவோம்ல, அதிலே வச்சு நம்ம துருவிடலாம். உங்களுக்கு நல்லா சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சைஸில் துருவிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த பெரிய சைஸில் வச்சு நம்ம துருவிடலாம். இதே மாதிரி நம்ம மீதம் உள்ள முட்டையும் துருவி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ இதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறமாகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி நம்ம வீட்டில் செஞ்சு
ரெடிமேடாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை வீட்டிலே செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடையில் ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறதுக்கு பதிலாக இல்லைனா ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். தக்காளியில் உள்ள இந்த தண்ணியெல்லாம் வந்து குயிக்காக வெளியே வர்றதுனால தக்காளி குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டுலாம். இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் துருவி வச்சிருந்தாலும் இந்த முட்டையை சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டலாம். அப்போ தான் முட்டையோட அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இது நார்மலாக நம்ம செய்கிற முட்டை மாதிரி இல்லாமல் இதை நம்ம வந்து அவிச்சு துருவி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த முட்டை வந்து நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ
நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை கீமா மசாலா ரெடி. சப்பாத்தி, நான், பரோட்டாவோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலுடைய நிதன்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த முட்டை கீமா மசாலா ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.